ஒரு ஊரில் 2 சகோதரர்கள் இருந்தார்கள். ஒருவன் போதைக்கு பழக்கமுள்ளவன். எப்பொழுதுமே குடும்பத்தில் இருப்பவர்களை அடித்து மிரட்டி பணம் வாங்கி குடித்து கொண்டே இருப்பான். பிறருக்கு தொல்லை கொடுத்து இன்பம் பெறும் ஒரு வியாதி அவனிடத்தில் இருக்கிறது. மற்றொருவன் நல்லவனாக, சமூகத்தில் மதிக்கப்படுவனாக, நல்ல குடும்ப தலைவனாக இருந்தான். அருமையாக குடும்பத்தை பராமரித்து வந்தான். ஊரில் உள்ளவர்கள் வியப்படைந்தனர். ஒரே தகப்பனுக்கு பிறந்த, ஒரே சூழ்நிலையில் வளர்ந்த 2 குழந்தைகளில் ஒன்று ஊர் போற்றும் நல்லவனாகவும் மற்றொன்று ஊர் தூற்றும் கொடியவனாகவும் இருக்க காரணம் என்ன என ஊரில் இருப்பவர்களுக்கு வியப்பு. ஒரு பெரியவர் குடிகாரனையும் நல்ல குடும்ப தலைவனையும் பார்த்து கேட்டார், உன் நடத்தைக்கு யார் காரணம் என்று கேட்டார். இருவரும் ஒரே பதிலைத்தான் சொன்னார்கள், என்னுடைய நடத்தைக்கு காரணம் என்னுடைய அப்பா தான். உன் அப்பா என்ன செய்தார் என்று குடிகாரனை கேட்டபோது சொன்னான், அவர் எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து பகலிலும் இரவிலும் குடித்து கொண்டே இருப்பார். ஒரு குடும்பத்தினரை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பார். அடிகளுக்கு பஞ்சமில்லை. அவரின் மகனாகிய நான் வேறு எப்படி இருப்பேன்? அதனாலே தான் நானும் குடிகாரனாகிவிட்டேன் என்றான். மற்றொருவன் சொன்னான், என் நடத்தைக்கு காரணம் என் தந்தையே என்றான். அவர் எனக்கு விவரம் தெரிந்த நாளில் இருந்தே பகலிலும் இரவிலும் குடித்து கொண்டே இருப்பார். குடும்பத்தினரை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பார். அடிகளுக்கு பஞ்சமில்லை. அதனாலே நான் குடிக்கக்கூடாது, குடிகாரனாகிவிடக்கூடாது. மோசமான தகப்பனின் மகனாக நான் மோசக்காரனாக இருக்கக்கூடாது. என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லவனாக இருக்கவே எண்ணினேன். என் நடத்தைக்கு என் தந்தையே முழு காரணம் என்றான். அதாவது எந்த ஒருவரின் நடத்தையிலும் நேர்மறை நிகழ்வுகளும் உண்டு, எதிர்மறை நிகழ்வுகளும் உண்டு. நன்றி நண்பர்களே, அடுத்த பதிவில் சந்திப்போமா?